அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. இன்று 2024ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள், அன்னையர் தினம். அம்மா இந்த சொல்லில் புதைந்துள்ள அர்த்தங்களும் தொனிகளும் ஆயிரம் ஆயிரம். அம்மாக்களின் மேன்மையை எடுத்துரைக்காத எந்த மனிதருமே இந்த உலகத்தில் இருப்பார் என்று கூற முடியாது. உலக அளவில் தாய்மையை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் அன்னையர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. தாயிற் சிறந்த கோவிலுமில்லை என்ற வரிகள் தாய்மையின் புனிதத்தையும் தாய்மையின் பெருமையும் தாய்மையின் தியாகத்தையும் எடுத்து கூறத்தக்க வரிகளாகும். இந்த உலகில் தாய்க்கு ஈடாக ஒப்பிடக்கூடியது எதுவுமில்லை. ஒரு பெண்ணானவள் மகளாக, சகோதரியாக, தாயாக, தாரமாக, தோழியாக, வீட்டிலுள்ளோரை பக்குவப்படுத்தும் பாட்டியாக, அனுபவங்களின் அரவணைப்பில் வழி நடத்தி செல்லும் ஆசானாக, இப்படி தன் வாழ்நாளில் எத்தனையோ பாத்திரங்களில் வலம் வந்திருந்தாலும் அன்னை என்ற பாத்திரம்தான் மிகவும் உன்னதமான இடத்தை வகிக்கிறது. தாய்மை என்பது ஓர் உன்னதமான உணர்வு. அத்தகைய தாயை போற்றவே மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி நம்மை பெற்றெடுத்த அன்னையை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்களுக்காகவே சமர்ப்பிக்கப்படுகிறது. இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், நவீன காலத்தில் உலக அளவில் அன்னையர் தினம் கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பம் உருவான வரலாறு இவ்வாறு அமைகிறது. ஜார்விஸ் என்ற பெண் சமூக சேவகி அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜீனியா மாநிலத்தில் கிராஃப்டன் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அக்காலத்தில் யுத்த காலத்தில் பல அமெரிக்க வீரர்கள் பலியாகினர். அவர்களின் குடும்பங்களும் சிதைந்து சீரழிந்து நாலா பக்கமும் சிதறி போயின. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் அவர்களின் நல்வாழ்வுக்கும் சமாதானத்திற்கும் தன் இறுதி மூச்சு வரை அயராது பாடுபட்டு சமூக சேவகியாகவே வாழ்ந்து 1904இல் ஜார்விஸ் மறைந்தார். அவரின் மகள் ஆனா ஜார்விஸ் முதலாக தனது அன்னையின் நினைவாக உள்ளூரில் உள்ள மெத்தடிஸ்ட் தேவாலயத்தில் 1908ஆம் ஆண்டு மே மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு ஒன்றை நடத்தினார். தனது அன்னையை பாராட்டி சீராட்டி அன்னையர் தினம் கொண்டாடிய முதல் பெண் என்ற பெருமையும் ஆனா ஜார்விஸ் பெறுகிறார். சமூக நலனில் அக்கறை கொண்ட ஜார்விஸ் ஏதாவது ஒரு நாளையாவது எல்லோரையும் தங்களது தாயை, அவர் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவர்களது தியாகத்தையும் தாய் செய்த ஈடு இணையற்ற பணிகளையும் நினைத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனைத் தொடர்ந்து ஆனா ஜார்விஸ் 1913ஆம் ஆண்டில் தன் பணி நிமித்தம் பென்சில்வேனியா மாநிலத்தில் குடியேறினார். தாயார் விட்டு சென்ற சமூக சேவையை மகள் ஜார்விஸ் தன் தனிப்பெரும் கடமையாக கருதி தொடர்ந்தார். கஷ்டப்படுகிற, வாழ்க்கையில் இன்னலும் வேதனைகளும் ஒரு சேர தாங்கி மனம் வெந்து நொந்து சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கான அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். தன் தாயாரின் நினைவாகவும் தம் வீடுகளில் அவரவர் அன்னையர்களும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று கருதினார். எல்லாருடைய இல்லங்களிலும் அன்றைய தினம் மகிழ்ச்சி ததம்ப அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று எண்ணினார். தன் எண்ணத்தை பென்சில்வேனியா மாநில அரசுக்கு தெரிவித்தார். அரசும் அவர் கருத்தை ஏற்று 1913ஆம் ஆண்டு முதல் மே மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை அன்னையர் தினம் என அங்கீகரித்து அறிவித்தது. மாநில அரசு அங்கீகரித்தாலும் ஆனா ஜார்விஸ் திருப்தி அடையவில்லை. ஆயிரக்கணக்கில் அரசியல்வாதிகளும் தன்னார்வ அமைப்புகளும் வர்த்தக அமைப்புகளுக்கும் கடிதம் எழுதி அமெரிக்கா முழுவதும் அன்னையர் தினம் கொண்டாடவும் அந்நாளை அரசின் விடுமுறை நாளாகவும் அறிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த நாளில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இந்த வேண்டுகோளை விடுவித்தார். ஆனா ஜார்விஸின் வேண்டுகோளையும் நியாயத்தன்மையும் ஏற்றுக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி வுட்ரோ வில்சன் 1914ஆம் ஆண்டு ஆண்டுதோறும் மே மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை
அதிகாரப்பூர்வமாக அன்னையர் தினமாகவும் அன்று விடுமுறை தினமாகவும் இருக்கும் அறிவிப்பை வெளியிட்டார். அதன் பின்பு கனடா அரசாங்கமும் அங்கீகரித்தது. அது மட்டுமல்லாமல் 46 நாடுகள் அதே நாளில் அன்னையர் தினம் என அறிவித்து நடைமுறைப்படுத்தியது. தனது வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஆனா ஜார்விஸ் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாலும் முழு மன நிறைவு பெறவில்லை. 46 நாடுகளில் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டார். உலகம் முழுக்க அன்னையர் தினம் அனுசரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அன்னையை போற்றுகிற, வாழ்த்துகிற, மகிழ்விக்கிற நாளாக அன்னையர் தினம் மலர்ந்து மனம் பரப்ப வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று தனது 84வது வயதில் தனியார் மருத்துவமனையில் இறப்பதற்கு முன் தன்னை சந்தித்த நிருபர்களிடம் வெளிப்படுத்தினார் ஆனா ஜார்விஸ். ஆனா ஜார்விஸின் ஆசை இன்று அநேகமாக பூர்த்தியாகிவிட்டது என்றே சொல்லலாம். இன்று நாம் கொண்டாடும் அன்னையர் தினம் அன்னையர்களுக்கெல்லாம் அன்னையாக திகழ்ந்த ஆனா ஜார்விஸின் முயற்சியாலேயே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதே நேரம் ஆனா ஜார்விஸ் திருமணமானவரோ பிள்ளைகளை பெற்றெடுத்தவரோ அல்ல, அன்னையர்களுக்காக அரும்பாடுபட்டவர் என்பதே உண்மை. இன்று மே மாதம் 12ஆம் நாள் அன்னையர் தினம். கூடுதல் தகவல்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு சுதீஷ் அவர்கள். செம்மொழி இது எம்மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி, மொழியினும் மேலா என் உயிருடன் கலந்த என் தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுதீஷ். உலகத்தையும் இயற்கையும் இறைவன் படைத்திருந்தாலும் உலகை ஆட்டி படைக்கும் மனிதனை படைப்பது அன்னையே ஆகும். அன்னையர் அவர்தம் பிள்ளைகளுக்கும் மற்றும் குடும்பங்களுக்கு அள்ளித்தரும் அளவிட முடியாத அன்பை, அவர்களின் ஒப்பற்ற பங்களிப்பை மற்றும் தன்னலமற்ற தியாகத்தை கொண்டாடுவதே அன்னையர் தினமாகும். அந்த அன்னையை கொண்டாட ஆண்டுதோறும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆரம்பத்தில் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த பாரம்பரியத்தை தொடங்கினர். நவீன அன்னையர் தினம் என்பது அன்னா ஜார்விஸ் என்பவரால் அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் கிராஃப்டன் நகரில் 1908ஆம் ஆண்டு முதலில் தொடங்கப்பட்டது. அதன்படி ஆண்டுதோறும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை அன்னையர் தினமாக அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது. இதை இந்தியா, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் பின்பற்றி கொண்டாடப்பட்டு வருகின்றனர். தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்று ஔவையார் அப்போதே தாய்மையின் சிறப்பை போற்றி பாடியவர். தன் அறிவில் குறைவாயிருந்தாலும் தன்னுடைய குழந்தை அறிவிலும் படிப்பிலும் மற்றும் பல துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என தன்னலம் பார்க்காமல் நினைப்பவர் அம்மா மட்டுமே. 5 அறிவு படைத்த விலங்கினம் கூட தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து அதற்கு உணவளித்து தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்துகிறது. என் அம்மாவிற்கு ஒரு கவிதையை சமர்ப்பிக்கிறேன். தமிழனா என ஈன்ற தமிழச்சி என் தாய், தமிழனா என ஈன்ற தமிழச்சி என் தாய், தரணியையே ஆண்டாலும் அவளருகே நான் சேயி, கோபத்தில் அவள் அடித்தால் கொஞ்சுவது போல் இருக்கும், கொஞ்சுவது போல் அடித்தால் கெஞ்சுவது போல் இருக்கும், பாலூட்டி சோறூட்டி தமிழூட்டி வளர்த்தெடுத்தாள், பேச வைத்து ஊமையாகி என் பேச்சை கேட்டு ரசித்தாள். அன்னை அவள் அருகில் இருந்தால் ஆகாயம் சுருங்கிவிடும், ஆழ்கடலை கடந்தழுப்பும் அனிச்சை மலராய் உறங்கிவிடும். அவள் மடி போல் உலகத்தில் ஓர்படுக்கை கிடையாது, அவள் போல என்னை காக்க ஆண்டவனுக்கும் முடியாது, அவள் கொடுத்த முத்தத்தை கணக்கெடுக்கவே முடியாது, அவ்வளவு எண்கள் இந்த அகிலத்திலேயே கிடையாது. எனக்கு விட்ட அரும்பு மீசையை முதலில் ரசித்தது அவள், என் எச்சி பண்டத்தையெல்லாம் அமிர்தமாய் ருசித்தது அவள், தொப்புள் கொடி அறுத்த பின்னும் என் பசியை அறிந்தது அவள், தேயிலை காட்டில் பாடுபட்டு என் பசியை முறிந்தது அவள். பெண்ணினத்தின் பெருமையே தாயிடம்தான் இருக்கிறது, தாயிடத்தில் இருந்துதானே தரணியை பிறக்கிறது, தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. சமுதாய மாற்றத்தை, தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன் தாயே. உலகத்திலேயே உன்னதமான இடம் ஒன்று உண்டென்றால் அது தாயின் கருவறைதான். மாதா வயிறறிய வாழ ஒரு நாள் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நியதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லையென்றால் நீ இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை நீ இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உன்னுடைய தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். என்னுடைய தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பார் நபிகள் நாயகம். என்னுடைய அத்துணை நல்குணங்களுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாய்தான் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். நாம் சூடிடும் மணிகள் அவர்களின் வேர்வை துளிகள். உங்களுக்கு தெரியுமா, சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார்,
சோறு சூடாக இருந்தால் மட்டும்தான் அக்கா சாப்பிடுவாள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள். வெளியிலே சென்று விட்டு வீடு திரும்பும் மகன் மழையில் நனைந்து விட்டால், ஏண்டா கொடை எடுத்துட்டு போகக்கூடாதா என அப்பா சொல்வார். ஏண்டா ஓரமா ஒதுங்கி நின்று வரக்கூடாதா என்று அக்கா சொல்வாள். உனக்கு அறிவே இல்லையாடா என்று கேட்பான் தம்பி. ஆனால் உன் தாய் என்ன செய்வாள் தெரியுமா? இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியே போகும் நேரம் பார்த்தா வர வேண்டும் என்று தன் முந்தானையால் நனைந்த தலையை துவட்டிவிட்டு மழையை திட்டுவாள். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. இந்த பொன்னான வேளையிலேயே என்னுடைய தாயை பற்றி நான் கூற விரும்புகிறேன். என்னுடைய தாய் எங்களுக்கு ஒரு குழந்தை போல, வெகுளித்தனமான குழந்தை மனம் படைத்தவர் என் தாய். நான் என்றால் அவ்வளவு பிரியம். என்னை செல்லமாக கன்றுக்குட்டி என்று கூப்பிடுவாள். நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ரசித்து அதனை பாராட்டி ஊக்குவிப்பார். பெரும்பாலும் எல்லா முக்கிய விஷயங்களையும் என்னுடன் பேசி நான் சொல்லும் முடிவையே தன் முடிவென உறுதியளிப்பாள். இன்றளவும் எனக்கு சற்று உடல் நலம் சரியில்லை என்றால் உடனே சூடம் சுற்றி போட்டு யார் கண் பட்டதோ என் பிள்ளை மேல் என ஊராரை திட்டுவாள். நானும் என் அம்மாவும் எங்களுடைய தினசரி நிகழ்வுகளை தினம்தோறும் பேசி பகிர்ந்து கொள்வது வழக்கம். இவ்வாறு நாங்கள் தினசரி பேசிக் கொள்வதே என் அம்மாவின் விருப்பம் மற்றும் மன நிம்மதியாகவும் கருதுவார். நாம் பல வீடியோ காட்சிகளில் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக இவ்வளவு கடினமான வேலையானாலும் பார்த்து அதன் மூலம் தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதை பார்த்திருப்போம். ஆனால் எத்தனை பேர் நம்முடைய அம்மா தேயிலை தோட்டத்தில் படும் கஷ்டங்களை நினைத்து பார்த்திருப்போம். யானை, புலி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டும் கடும் மழை, வெயில், கரடுமுரடான பாதை, மேடு பள்ளத்தில் தன் எடைக்கு நிகரான தேயிலை குழந்தை தன் தலையில் தூக்கி இவ்வளவு கஷ்டமும் தன் பிள்ளை நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றும் தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தன் வாழ்க்கையை போராடி வருகிறார். நாம் இவர்கள் படும் கஷ்டங்களை ஒரு நாள் அவர்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து பார்த்தால்தான் நாம் நிச்சயமாக அவர்களை ராணி போல் தாங்குவோம். இதுவே உண்மை. அவர்களின் வாழ்க்கையை நமக்காக தியாகம் செய்து அவர்களை நாம் மனநோகும்படி பேசவோ நடத்தவோ கூடாது. என்னுடைய இந்த உரையை என் தாய் கேட்டால் அவர்கள் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வரும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்ந்த ஸ்தானத்தை நமது அன்னையர்களுக்கு வழங்க வேண்டும். இளமை காலத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வளர்த்து வந்த அன்னைக்கு நன்றி கடனாய் அவர்களை இறுதி காலம் வரை அன்பாக வைத்து பாதுகாப்பது ஒவ்வொரு குழந்தையின் கடமையாகும். அன்னையர் தினத்தை உலகம் கொண்டாடுவதற்கு முன்பே நம் முன்னோர்கள் நாட்டினை தாய்நாடு என்றும் மொழியை தாய்மொழி என்றும் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் பெருமைப்படுத்தி உள்ளனர். அன்னையின் சிறப்பை கூற அவளை கொண்டாட ஒரு நாள் போதாது. என் அம்மாவிற்கு ஒரு கடிதம் ஒன்றையும் சமர்ப்பிக்கிறேன். அன்புள்ள அம்மாவிற்கு, பூமி தாங்கும் முன்னே என்னை பூவாய் தாங்கிய என் அன்னைக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உலகில் அளவிட முடியாத ஒன்றென்றால் அது உங்களின் பாசம் மட்டும்தான் அம்மா. எனக்கு இந்த உலகத்தை காட்டியவரே நீங்கள்தான். உங்களுக்கென எந்த ஒரு தேவைகளையும் எதிர்பாராமல் என் மீது அதிக பாசத்தை காட்டக்கூடிய ஒரே ஜீவன் நீங்கள்தான் அம்மா. அம்மா என்கிற உறவுக்கு அடுத்துதான் மற்ற உறவுகள் எல்லாம். அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், அது நீங்கள் மட்டும்தான் அம்மா. அனைத்து தருணங்களிலும் நீங்கள் எனக்கு ஆதரவாயிருப்பதற்கு நன்றி. எனது பலமாகவும் எனது நம்பிக்கையாகவும் எனது சிறந்த நண்பராகவும் இருப்பதற்கு நன்றி. நீங்கள் எனக்கு கற்பித்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. என்னை சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கியதற்கு மிக்க நன்றி. நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அம்மா. இப்படிக்கு உங்கள் மகன். இந்த நல்ல வேளையிலேயே என்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமல்லாமல் தாய் உள்ளம் கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் எனது இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை அன்னையர் தினம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் திரு சுதீஷ் அவர்கள். இந்த உலகில் அன்னையின் அன்பிற்கும் பண்பிற்கும் வேறெதுவும் இல்லை என்றால் அது மிகையாகாது. கருவறைக்குள் 280 நாட்கள் வளரும் சிசுவின் உயிருக்கு தாயின் இரத்தத்தில் உள்ள சத்துக்கள் தொப்புள் கொடி மூலம் கிடைக்கின்றது. ஆணோ பெண்ணோ என அறியாத போதிலும் தன் குழந்தையை பத்திரமாக சுமந்து உலகின் அழகை பார்க்க வைக்கும் உன்னத உறவுதான் அன்னை. இந்த உலகில் அன்னையை தவிர வேறு யாராலும் அதீத அன்பை கொடுத்து விட முடியாது. அன்பின் அடையாளமாய் திகழ்பவள் அன்னையை. எம்மை பாராட்டி சீராட்டி வளர்த்த அன்னைக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம்.
இந்த சமூகத்தில் தான் பெற்ற பிள்ளைகள் பண்புடனும் பணிவுடனும் நல்ல பழக்க வழக்கத்துடனும் வளர்த்து வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதே ஒவ்வொரு தாய்க்கும் உள்ள உச்சபட்ச விருப்பமாகும். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி அன்னையை மகிழ்விப்பது நம் அனைவரின் தலையாய கடமையாகும். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப நாம் கல்வி கற்று வாழ்வில் முன்னேறி அன்னையை பெருமை சேர்க்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாயை இன்றைய அன்னைய தினத்தில் மட்டுமல்லாது என்றென்றும் போற்றி வணங்கி மகிழ நம் அனைவரும் உறுதியேற்போம். அடிப்பவள் அவள்தான். உணவை தட்டில் வைத்து சாப்பிட சொல்லி மிரட்டுபவளும் அவள்தான். உறங்கும்போது அணைப்பவளும் அவள்தான். ஆளான போது முத்தமிடுபவளும் அவள்தான். துன்பம் எனும்போது துணையாக நிற்பவளும் அவள்தான். வெற்றி எனும்போது தள்ளி நின்று ரசிப்பவளும் அவள்தான். வளர்ந்த போதும் குழந்தை என நினைப்பவளும் அவள்தான். வாழும் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவளும் அவள்தான். அவள்தான் என் அம்மா என்று கூறி அனைத்து தாயுள்ளங்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.